வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு இந்த கேக் பண்றதுக்கு 2 வாழைப்பழம் வந்து தேவைப்படுது. இது எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு வாழைப்பழம் வந்து ஆட்டை போட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை வச்சு இப்போ நம்ம கேக் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 வாழைப்பழம் வேணும். நான் பெருசாக இருக்கிறதால 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 இல்லை 4 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உருட்டிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நல்ல பழுக்கலை. நீங்கள் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி குழ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா குழன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் அந்த கப்பால் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டதுக்கப்புறமா பொடி பண்ணியிருக்கேன். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 கப் மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் அரை கப் சர்க்கரை எடுத்துட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவு பதத்துக்கு மாவு வந்து சரியான பதத்தில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கேக் வந்து நம்ம டீ டம்ளரில் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து டீ டம்ளரில் பண்ணது ஒரு கேக் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்கும். அது வந்து மைதா மாவில் பண்ணது. இது வந்து கோதுமை மாவில் பனானா சேர்த்து பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். இதை விட அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் எடுத்து வச்சு இந்த 1 டம்ளர் பால் வந்து எனக்கு சரியாக இருந்தது. அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு வந்து எல்லா மாவு கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்து இந்தளவு திக்காக இருக்கணும், அப்படின்னா தான் வந்து சரியாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து சுகர் கூடயே வந்து பொடி பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். இது இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பனானா வந்து ரொம்ப வந்து மிக்ஸியில் போட்டு வந்து அடிக்க தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் நெருன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மிக்ஸியில் போடாதீங்க. ஏதாவது ஃபோர்க் வச்சுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் சரியாக. அவ்வளோதான். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதை வந்து இந்த மாதிரி டீ டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஊற்றிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக வந்து பட்டர் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸசிவாக இருக்க மாவு வந்து கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளரில் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்குங்க. கொஞ்சம் வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மேலே வந்து ரொம்ப பொங்கி வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். அப்படின்னா தான் கேக் வந்து மேலே எழும்பி வரும்போது சரியாக இருக்கும். இந்த மாதிரி இதை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள இருக்க பபிள்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வச்சிடலாம். இது வந்து நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. குக்கர் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இதை மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவோட அந்த பிளேட்டை வந்து உள்ளே வச்சிட போகிறோம். பாருங்கள், பிளேட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சதுக்கப்புறமா சுற்றி வந்து ஓரங்கள் வந்து இடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டுடலாம். உள்ளே வந்து கேஸ்கெட் போட்டிருக்கேன். மேலே இருக்க விசில் மட்டும் எடுத்துகிட்டு இதை மூடி போட்டுறேன்.
அடுப்பு பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில வச்சுருக்கேன். கடைசியா எந்த அளவுக்கு வந்து உங்களால கம்மி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில வச்சுக்கோங்க. இது மாரி வச்சுட்டு சரியா வந்து ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு. இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கீழ வந்து சாய்ச்சீங்க அப்படின்னா வந்துரும். அப்படி இல்லன்னா சுத்தி ஓரங்கள் மட்டும் கத்தி வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துரும். நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இன்னொரு டீ டம்ளர் கேக் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து மைதா மாவு பயன்படுத்தி பண்ணியிருப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து டீ டைம்ல செஞ்சிடலாம்.